சின்ன சின்ன துண்டாக நறுக்கு. இதை எப்படி சொல்லலாம்? சாப் இன்டு ஸ்மால் பீசஸ். சாப் இன்டு ஸ்மால் பீசஸ். சாப் அப்படின்னா நறுக்கு அப்படின்னு அர்த்தம். இன்டு ஸ்மால் பீசஸ் அப்படின்னா சின்ன சின்ன துண்டா. ஸோ சாப் இன்டு ஸ்மால் பீசஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காய்கறிகளை சுத்தமான தண்ணீரில் கழுவு. காயெல்லாம் நல்ல தண்ணியில் கழுவு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வாஷ் த வெஜிடபிள்ஸ் வித் க்ளீன் வாட்டர். வாஷ் த வெஜிடபிள்ஸ் வித் க்ளீன் வாட்டர். வாஷ் அப்படின்னா கழுவு. த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை கழுவு. வாஷ் த வெஜிடபிள்ஸ் சுத்தமான தண்ணியை கொண்டு. ஸோ வித் க்ளீன் வாட்டர். வாஷ் த வெஜிடபிள்ஸ் வித் க்ளீன் வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உருளைக்கிழங்கை உரித்து தண்ணீரில் போடு. உருளைக்கிழங்கு உரித்து தண்ணியில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, peel the potatoes and put them in the water. Peel the potatoes and put them in the water. Peel அப்படின்னா உரி, தோலை உரி அப்படின்னு அர்த்தம். Peel the potatoes, பொட்டேட்டோஸோட தோலை உரி. And put them in the water, தண்ணியில் போடு. ஓகேவா? Peel the potatoes and put them in the water. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மிதமான சூட்டில் சமை. கம்மியான சூட்டில் வச்சு சமை அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, குக் இன் மீடியம் ஃப்ளேம். குக் இன் மீடியம் ஃப்ளேம். மீடியம் ஃப்ளேம்னா மிதமான சூடு, குக்குனா சமை. குக் இன் மீடியம் ஃப்ளேம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அரிசி இன்னும் வேகவில்லை. அரிசி இன்னும் வேகலை, கொஞ்சம் நேரம் கழித்து வடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ரைஸ் இஸ் நாட் குக்ட் எட். ரைஸ் இஸ் நாட் குக்ட் எட். ரைஸ் இஸ் நாட் குக்ட் அப்படின்னா அரிசி இன்னும் அரிசி வேகலை. எட்னா இன்னும். ஸோ ரைஸ் இஸ் நாட் குக்ட் எட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது உப்பு கரிக்குது. இது வந்து உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் சால்ட்டி. இட் இஸ் சால்ட்டி. இது உப்பாக இருக்குது. இட் இஸ் சால்ட்டி. சால்ட்டினா உப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உளுந்தை தண்ணீரில் ஊறவை. உளுந்தை தண்ணியில் ஊறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, சோக் த பிளாக் கிராம் இன் த வாட்டர். சோக் த பிளாக் கிராம் இன் த வாட்டர். சோக் அப்படின்னா ஊறவை அப்படின்னு அர்த்தம். பிளாக் கிராம் அப்படின்னா உளுந்து. ஸோ சோக் த பிளாக் கிராம் இன் த வாட்டர், தண்ணியில் ஊறவை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பிரியாணி ரொம்ப உரைக்குது. பிரியாணி ரொம்ப காரமாக இருக்குது, ரொம்ப உரைக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, பிரியாணி இஸ் டூ ஸ்பைசி. பிரியாணி இஸ் டூ ஸ்பைசி. ஸ்பைசினா காரமாக இருக்குது, உரைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரியாணி இஸ் டூ ஸ்பைசி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன். நான் டெய்லி காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, I wake up at 6 in the morning. I wake up at 6 in the morning. ஸோ நம்ம ரெகுலராக பண்ணுற வேலை அதெல்லாம் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகேவா? ஐ வேக் அப் அப்படின்னா நான் எந்திரிப்பேன். இப்போ at 6 in the morning, காலையில் 6 மணிக்கு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், தூங்கி எழுந்து 10 நிமிடம் பெட்டில் படுத்திருப்பேன். தூங்கி எந்திரிச்சோன்னே நான் எந்திரிச்சு வந்துட மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஸ்டே இன் த பெட் ஃபார் 10 minutes after I wake up. I stay in the bed for 10 minutes after I wake up. I stay அப்படின்னா அதிலே இருப்பேன். எங்கே? இந்த பெட்டிலே இருப்பேன். எப்போ? ஃபார் 10 minutes, ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஐ ஸ்டே இன் த பெட் ஃபார் 10 minutes. எப்போ? தூங்கி எந்திரிச்ச அப்புறம். ஸோ ஆஃப்டர் ஐ வேக் அப், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம். ஐ ஸ்டே இன் த பெட் ஃபார் 10 minutes ஆஃப்டர் ஐ வேக் அப். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் டெய்லி காலையில் 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ நான் டெய்லி காலையில் 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம், ஐ டூ எக்ஸசைஸ் ஃபார் அபவுட் 40 minutes எவ்ரி டே இன் த மார்னிங். ஸோ நான் காலையில் டெய்லி 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஐ டூ எக்ஸசைஸ், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எப்போ? ஃபார் அபவுட் 40 minutes, ஒரு 40 minutesக்கு. எவ்ரி டே அப்படின்னா டெய்லி. இன் த மார்னிங், காலையில். ஓகேவா? ஸோ ஐ டூ எக்ஸசைஸ் ஃபார் அபவுட் 40 minutes எவ்ரி டே இன் த மார்னிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உடற்பயிற்சி செய்த பிறகு 1 கப் காஃபி குடிப்பேன். டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ வில் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி ரைட் ஆஃப்டர் த எக்ஸசைஸ். ஐ வில் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி ரைட் ஆஃப்டர் த எக்ஸசைஸ். ஸோ ஐ வில் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா நான் ஒரு காஃபி குடிப்பேன். எப்போ? ரைட் ஆஃப்டர் த எக்ஸசைஸ், எக்ஸசைஸுக்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவது எனக்கு பிடிக்கும். ஸோ என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு ஊட்டி விடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ லைக் டு ஃபீட் மை பேபி. ஐ லைக் டு ஃபீட் மை பேபி. ஃபீட்னா சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஐ லைக் டு ஃபீட் மை பேபி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், 9 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன். அண்ட் டெய்லி 9 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்,
I have breakfast at around 9. I have breakfast at around 9. நான் 9 மணிக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஓகேவா? நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், காலையில் சாப்பிடும்போது நியூஸ் பார்ப்பேன். ஸோ டெய்லி காலையில் நான் சாப்பிட்றப்ப நியூஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ யூஸ்வலி வாட்ச் நியூஸ் வைல் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ யூஸ்வலி வாட்ச் நியூஸ் வைல் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ யூஸ்வலி வாட்ச் நியூஸ் அப்படின்னா நான் நியூஸ் எப்பயுமே நியூஸ் பார்ப்பேன். எப்போ? வைல் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது. ஓகேவா? என்னை இங்கு விட்டு விட்டு சென்று விடாதீர்கள். என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் துணிகளை காய விடு. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் த க்ளோத்ஸ் ட்ரை ஃபார் அ வைல். லெட் த க்ளோத்ஸ் ட்ரை ஃபார் அ வைல். லெட் த க்ளோத்ஸ் ட்ரை அப்படின்னா துணிகளை காய விடு அப்படின்னு அர்த்தம். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம். லெட் த க்ளோத்ஸ் ட்ரை ஃபார் அ வைல். ஓகேவா? இப்போ இன்றைக்கான 15 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அப்படி தோணலை. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் வருவான்னு எனக்கு தோணலை. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் திங்க் தட் ஹி வில் கம். ஐ டோன்ட் திங்க் தட் ஹி வில் கம். ஐ டோன்ட் திங்க் அப்படின்னா நான் நினைக்கல, எனக்கு தோணலை. என்னென்னு? தட் ஹி வில் கம், அவன் வருவான்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பூவெல்லாம் வாடிக்கொண்டு இருக்கிறது. பூலாம் வாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா த ஃப்ளவர்ஸ் ஆர் விதரிங். த ஃப்ளவர்ஸ் ஆர் விதரிங். விதர் அப்படின்னா வாடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? த ஃப்ளவர்ஸ் ஆர் விதரிங் அப்படின்னா பூக்கள் எல்லாம் வாடிக்கொண்டு இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் மேலிருந்து என் கண்ணை எடுக்க முடியவில்லை. உன் மேலேருந்து என் கண்ணை எடுக்கவே முடியல, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ குடண்ட் டேக் மை ஐஸ் ஆஃப் யூ. ஐ குடண்ட் டேக் மை ஐஸ் ஆஃப் யூ. உங்ககிட்டேருந்து என் கண்ணை எடுக்க முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் முடிந்தால் வருகிறேன். நான் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் கம் இஃப் பாசிபிள். ஐ வில் கம் இஃப் பாசிபிள். ஐ வில் கம், நான் வரேன். எப்போ? முடிஞ்சா. ஸோ இஃப் பாசிபிள், முடிஞ்சா. ஓகேவா? ஐ வில் கம் இஃப் பாசிபிள், நான் முடிஞ்சா வரேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், முடிந்தது முடிந்தது. முடிஞ்சது முடிஞ்சிட்டு, அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆர் வி கேன் சே வாட் இஸ் டன் இஸ் டன். வாட் இஸ் டன் இஸ் டன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், தெரியாமல் கூட அவனை நம்பிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் ஈவன் பை மிஸ்டேக். டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் ஈவன் பை மிஸ்டேக். தெரியாதனமாக கூட அவனை நம்பிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனை நம்பிடாத. ஈவன் பை மிஸ்டேக், தெரியாமல் கூட, தப்பாக கூட, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் ஈவன் பை மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், போத்திக்கொள் இல்லை என்றால் கொசு கடிக்கும். நைட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, போத்திட்டு படு இல்லைன்னா கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கவர் யுவர் செல்ஃப் வித் த பிளாங்கெட், அதர்வைஸ் மஸ்கிட்டோஸ் வில் பைட் யூ. கவர் யுவர் செல்ஃப் with the blanket, otherwise mosquitoes will bite you. cover yourself அப்படின்னா மூடிக்க. எதால்? போர்வையால் மூடிக்க. ஸோ வித் த blanket. blanketனா போர்வை. அதர்வைஸ் இல்லைனா மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸ்னால் கொசுக்கள். will bite you உன்னை கடிக்கும். ஓகேவா? cover yourself with the blanket, otherwise mosquitoes will bite you. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அது மாதிரி கீறாத வலிக்குது. சும்மா யாராவது எப்படி கீறுற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அது அப்படி கீறாத வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஸ்க்ராச் லைக் தட், இட் இஸ் பெயினிங். டோன்ட் ஸ்க்ராச் லைக் தட், இட் இஸ் பெயினிங். டோன்ட் ஸ்க்ராச். ஸ்க்ராச்னா கீறுறது. ஸோ டோன்ட் ஸ்க்ராச் அப்படின்னா கீறாத. அது மாதிரி அப்படின்னா லைக் தட். டோன்ட் ஸ்க்ராச் லைக் தட், அது மாதிரி கீறாத. வலிக்குது அப்படின்னா இட் இஸ் பெயினிங். இட் இஸ் பெயினிங். ஓகேவா? டோன்ட் ஸ்க்ராச் லைக் தட், இட் இஸ் பெயினிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் புக்கை தூக்கி வீசாத. புக்கை தூக்கி போட்டோன்னா புக்கை தூக்கி வீசாத அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் த்ரோ யுவர் புக் அவே. டோன்ட் த்ரோ யுவர் புக் அவே. புக்காக தூக்கி வீசாத. த்ரோ அப்படின்னா வீசுறது. ஸோ டோன்ட் த்ரோ யுவர் புக் அவே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை கத்த வைக்காத. என்னை கத்த வைக்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது, என்னை கத்த வைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் மேக் மீ ஷவுட்.
டோன்ட் மேக் மீ ஷவுட். ஷவுட்னா கத்துறது. ஸோ டோன்ட் மேக் மீ ஷவுட் அப்படின்னா என்னை கத்த வைக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லு. இப்போ நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம்ல, ஏதாவது தப்பு பண்ணிட்டா இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டெல் மீ தட் யூ won't do that again. டெல் மீ தட் யூ won't do that again. டெல் மீ அப்படின்னா சொல்லு. என்னன்னு சொல்லு? யூ won't do that. நான் அதை பண்ண மாட்டேன்னு. இப்போது மறுபடியும் again. டெல் மீ தட் யூ won't do that again. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எத்தனை தடவை உனக்கு சொல்லணும்? ஒரு விஷயத்த நம்ம மறுபடி கேட்டோன்னா இன்னும் எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு டெல் யூ. ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு டெல் யூ. ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை நான் சொல்லணும். ஸோ டு ஐ ஹாவ் டு டெல் யூ. ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு டெல் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து எவ்வளவு தூரம்? ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஏதோ தெரியாத ஊருக்கு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹவ் ஃபார் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரம் ஹியர். ஹவ் ஃபார் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரம் ஹியர். ஹவ் ஃபார் அப்படின்னா எவ்வளோ தூரம். இஸ் த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எவ்வளோ தூரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கேருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹியர். ஹவ் ஃபார் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரம் ஹியர். லாஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த வழியாக போனால் அங்கே சீக்கிரம் போயிடலாம். இப்போ ஏதோ ஒரு ரூட் தெரியாத இடத்துக்கு போயிட்டு ஒரு ரூட் கேட்குறோம், இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்ட்டு. ஸோ அங்கே சொல்லுவாங்க இல்லையா, இந்த வழியாக போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், இது வந்து கொஞ்சம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ கோ இன் திஸ் வே யூ வில் கெட் தேர் வெரி குவிக்லி. இஃப் யூ கோ இன் திஸ் வே யூ வில் கெட் தேர் வெரி குவிக்லி. இஃப் யூ கோ நீங்கள் போனீங்கன்னா, எப்படி போனீங்கன்னா இந்த வழியாக. ஸோ இன் திஸ் வே, இஃப் யூ கோ இன் திஸ் வே, இந்த வழியாக போனீங்கன்னா யூ வில் கெட் தேர், அங்கே போயிடுவீங்க. எப்போ? சீக்கிரம், வெரி குவிக்லி. ஸோ இஃப் யூ கோ இன் திஸ் வே யூ வில் கெட் தேர் வெரி குவிக்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.